ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு உணவு உங்களோட உடலில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியுமா? உடலுக்கு பலவீனம், இரும்பு சத்து குறைபாடு, அடிக்கடி பசி எடுக்கிறது, பாடி வெயிட்டை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, மலச்சிக்கல், சோர்வு மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நிறைய பேருக்கு ஜிம்மு போகிறாங்க, ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்குறாங்க. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் பல வருஷங்களாக நேச்சுரலாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு புரோட்டீன் உணவு இருக்குங்க. அதுதான் கருப்பு கொண்டக்கடலை. இது ஏழைகளின் புரோட்டீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, குறைந்த விலையில் அதிகமான சத்துக்களை தரக்கூடிய உணவுகளில் இதுவும் ஒன்று. 100 கிராம் கருப்பு கொண்டக்கடலையில் என்னென்ன இருக்குன்னா, புரோட்டீன், நார்ச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் மாதிரியான பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. தினமும் ஒரே 1 கப் வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும்னு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு கருப்பு கொண்டக்கடலை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சாதாரண கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலையை விட நிறைய நார்ச்சத்து, அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட ஒரு பாரம்பரிய பருப்பு வகை. இதோட கருப்பு நிற தோலில் உடலை பாதுகாக்கக்கூடிய தாவர வேதிப்பொருட்கள் இருக்குது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே சுண்டல், கறி, சாலட் மாதிரியாக பல விதங்களில் பயன்படுத்திட்டு வந்த ஒரு சூப்பர் உணவு தான் இது. தினமும் ஒரே 1 கப் வேக வச்ச கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், எலும்புகள், தோல், முடின்னு எல்லாத்துக்கும் புரோட்டீன் ரொம்ப முக்கியங்க. கருப்பு கொண்டக்கடலையில் நல்ல அளவில் தாவர புரோட்டீன் இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தசை வளர்ச்சி மேம்படும், உடல் பலம் அதிகரிக்கும், சோர்வு குறையும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக ஜிம்முக்கு போகிறவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவு தேர்வாக இருக்கும். அடுத்ததா இரும்பு சத்து அதிகரிக்க உதவுது. இரும்பு சத்து கம்மியானா தலை சுற்றல், சோர்வு, மூச்சு திணறல், முகம் வெளிர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். கருப்பு கொண்டக்கடலையில் இரும்பு சத்து அதிகம் இருக்கு. இது லெமன் சாறு சேர்த்து சாப்பிட்டா இரும்பு சத்து அப்சர்வ் பண்ணுறது இன்னும் மேம்படும். பெண்கள், வளர்கிற குழந்தைகள் இரத்த சோகை அபாயத்தால் இப்போ பாதிக்கப்படுறாங்க. அவங்களாம் இதை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது, இது சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். நிறைய பேருக்கு சாப்பிட்ட 1 மணி நேரத்துலேயே திரும்பவும் பசி எடுக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, நார்ச்சத்து குறைவாக இருக்கிறது தான். கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறு ரொம்ப நேரம் நிரம்பிய உணர்வை தரும். அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் குறையும். தேவையில்லாமல் நொறுக்கு தீனி சாப்பிட்றதும் குறையும். இதனால பாடி வெயிட்டு கட்டுப்பாட்டுக்கு வரும். மலச்சிக்கலை குறைக்கிறது கூட உதவியாக இருக்குங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மலச்சிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, இது குடல் இயக்கத்தை சீராக்கும், மலம் மென்மையாக வெளியேற உதவும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறதோட இதையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் ரொம்ப முக்கியமானது. கருப்பு கொண்டக்கடலையில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, கெட்ட கொழுப்பளவை குறைக்குது. அடுத்ததா எலும்புகளை பலப்படுத்துது. வயது அதிகரிக்கிறப்ப எலும்புகள் பலவீனம் அடையும். கருப்பு கொண்டக்கடலையில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம் மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இது எலும்பு, பற்களோட ஆரோக்கியத்துக்கு உதவுது. கருப்பு கொண்டக்கடலையில் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவுது. இது மெதுவாக ஜீரணமாகும். இரத்த சர்க்கரை திடீர்னு உயர்றதை குறைக்குது. பசியை கட்டுப்படுத்துது. சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டர் இல்லைனா டயட்டிஷியன்ட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு அளவோடு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, உடலுக்கு சக்தியை தரும். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சு சோர்வடைகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சக்தி தரக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த கருப்பு கொண்டக்கடலையில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், தாதுக்கள் உடம்புக்கு நீடித்த சக்தியை தருது. அடுத்ததா முடி, தோலோட ஆரோக்கியத்துக்கு உதவுது. கருப்பு கொண்டக்கடலையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் முடி, தோலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. உடலுக்கு உள்ளேருந்து சக்தி கிடைச்சா தோல் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின்களும் தாதுக்களும் உடலில் இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. அடிக்கடி சோர்வு வர்றதையும் குறைக்குது. குழந்தைகள், வயசானவங்க அளவாக உணவில் சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலையை எப்படி சாப்பிடலான்னு பார்க்கலாமா?
கருப்பு கொண்டக்கடலையை 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா வேக வச்சு சுண்டலாக சாப்பிடலாம். சாலட்டில் சேர்த்துக்கலாம். கறி மாதிரி சமைச்சு சாப்பிடலாம். கருப்பு கொண்டக்கடலை முளைக்கட்டி வச்சு அதுக்கப்புறமா சாப்பிட்டா இதோட சக்தி 2 மடங்கு அதிகரிக்கும். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? முதல் முறையாக சாப்பிட்றவங்க கம்மியான அளவில் தொடங்குறது நல்லது. அதிகமாக சாப்பிட்டா சிலருக்கு வயிறு உப்புசம் ஏற்படலாம். சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க பட்ட நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்கலாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. மற்றவங்கெல்லாம் பயப்படாமல் எடுத்துக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை அப்படிங்கிறது ஒரு விலை குறைவான ஆனால் சத்துக்கள் நிறைந்த ஒரு அற்புத உணவு அப்படின்னு சொல்லலாம். புரோட்டீன், இரும்புச்சத்து, நார்ச்சத்து, எலும்பு ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம், உடல் எடை கட்டுப்பாடுன்னு பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது. ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவில் கருப்பு கொண்டக்கடலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.